ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாப் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பிக்சல் 3a இருக்குங்க. பிக்சல் 3a ஓட ஃபுல் ரிவ்யூ. கடைசி 3 மாசமா இந்த போன் தான் என்னோட பிரைமரி போனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போனோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டெமோ பீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 10,000 கீழே 8,000 8,000 7,000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல எல்லாம் கிடைக்குது. அதுவும் டெமோ. சில டைம்ல வந்து லைட்லி யூஸ்டு போன்ஸ் எல்லாம் வந்து கூட கிடைக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா O2 மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு கோயம்புத்தூர்ல. நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வாங்கல, நம்ம வாட்ஸ்அப் மூலமாவே வந்து பேசணும். அவங்க வந்து ஷிப்மெண்ட் வந்து பண்ணி விட்டாங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே அவங்க கிட்ட இருந்து வாங்கி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆயிடுச்சுங்க. கரெக்டா நான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வாங்கினேன். ஏப்ரல் மாசம் 2 தேதியில வந்து ஆர்டர் பண்ணேன். 4ஆம் தேதி நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாசமா யூஸ் பண்ணேன். இந்த 3 மாசம் யூஸ் பண்ணதுல இந்த பிக்சல் 3a எப்படி இருக்கு, இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா டெமோ பீஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் வேரியன்ட் கிடையாது. இதுல வந்து ஜாப்பனீஸ் வேரியன்ட் அப்படின்றனால அந்த ஜாப்பனீஸ்க்கான ஒரு ஆப்பும் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்னதான் பிக்சல் 3a இ சிம் சப்போர்ட் இருந்தாலும் ஜாப்பனீஸ் வேரியன்ட்ல வந்து இ சிம் சப்போர்ட் கிடையாது. அதனால இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரே ஒரு சிம் தான் வந்து போட முடியும். இன்னொரு சிம் வந்து இ சிம் வந்து போட முடியாது. அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் பக்காவாக அனுப்புகிறாங்க. பேக்கேஜிங் எல்லாம் பக்காவே இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் பண்ண முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க உங்களுக்கு பாக்ஸோடு கிடைக்குமா இல்லை பாக்ஸ் இல்லாமல் கிடைக்குமா, சார்ஜர் வருமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜர் கிடையாது, வெறும் ஃபோன் மட்டும் தான் வரும், பபிள் ட்ராப்பில் வரும். அண்ட் தென் சார்ஜ் கேபிள் நம்ம கேட்டனால அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் இப்போ வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். நான் வாங்கின ரேட்லேருந்து இப்போ அதே ரேட்டில் தான் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த 7,500 8,000 அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இந்த ஃபோன்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதே மாதிரி நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேர்லாம் எழுதி உள்ளே கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோனை நெக்ஸ்ட் ஆன் பண்ணுவோம். ஃபோன் ஆன் பண்ணிட்டு நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்கக்கிட்ட. இப்போதைக்கு நம்ம ஃபோனை இதுலேருந்து எடுத்துகிட்டு ஓவரால் அவுட்லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓவராலாக அவுட்லுக் வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி கையில் வச்சு ஹேண்டியாக யூஸ் பண்ணும்போது வெயிட்டே தெரியலங்க. பின்னாடி அந்த ஜி அப்படின்றது கூகுள் அப்படின்றது இருக்குது. ரொம்ப நாள் கனவே எனக்கு இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் எந்த ஃபோனாவது வாங்கணும்னு. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் தான் போட முடியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாவது சிம் வந்து நம்மளால் போட முடியாது. உங்களுக்கு ஒரு சிம் போடுறது ஓகே, ஒரே ஒரு சிம் தான் யூஸ் பண்ணணும்னா ஓகே. ஈவன் நீங்கள் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எது யூஸ் பண்ணாலுமே இதில் வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி டைப் சி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் அப்புறமா இங்கே மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து சிம் ட்ரே ஒரே ஒரு சிம் தான் போட முடியும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வந்து நான் செகண்டரி ஃபோனாக வந்து யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட ப்ரைமரியாக இன்னொரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் பக்கா. அதே மாதிரி இதில் வந்து அந்த பால் பச்சை கலரில் பவர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கூகுள்லேயே வர அந்த எப்பிக்கான அந்த பவர் பட்டனுக்கு மட்டும் தனியாக ஒரு கலர் கொடுப்பாங்க. அதே மாதிரி கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேடு வர 2 இதுலேயே அந்த பேக்லேயே வந்து 2 பேனல் இருக்கும். அந்த பேனலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி சென்சார், அதுக்கடுத்து வந்து ஸ்பீக்கரு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா தான். இதே மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹெட்ஃபோன் இருக்குங்க. 3.5mm ஜாக் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்குது. ஓகே, நம்ம இதெல்லாம் வச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. கூகுள், நான் ஏன் கூகுள் இந்த ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்ஜெட்லேயும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கூகுள் ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி என்கிட்ட இந்த MI A2 வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த ஃபோன் எடுத்தனால எனக்கு அதே யூஐயில் வேணும். எனக்கு கூகுள் ஃபோன் தான் வேணும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்து நல்ல சாய்ஸாக வந்து பட்டுச்சு. அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிளாக்ல இருக்கும். அதே மாதிரி நாட் பிங்க்குன்னு சொல்லிட்டு 3 சீரியஸில் இருக்கும், 3XL அதிலலாம் இருக்கும். ஆனால் 4க்கு போகும்போது தான் அவங்க வந்து ஃபுல் கலர் வேரியண்ட்லாம் வந்து மாற்றினாங்க. 4 இந்தியாவிலே லான்ச் ஆகல, அந்த மாதிரிலாம் பெரிய பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போது 6A ஜூலை 21ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி
ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் இருக்குது, இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இதில் இந்த 3 சீரீஸில் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்குவீஸுங்க செம்ம ஃபீச்சர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்குவீஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்குவீஸ் பண்ணால் வேறு ஏதாவது ஆப்பு அப்படின்லாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து என்ன தான் 5.6 இன்ச் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ட்ராக் பண்ணி இது எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் அது அப்படியே பழகி போயிடுச்சு அந்த ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணி ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படின்றனால இதுதான் கடைசி வெர்ஷன். ஏன்னா இது ஆண்ட்ராய்ட் 9 வந்துச்சு, 10, 11, இப்போ 12 கடைசி இது வந்துச்சு. ஏன் மே செக்யூரிட்டி பேட்ச் தான் லாஸ்ட் மே 2022 தான் கடைசி செக்யூரிட்டி பேட்ச். அந்த கடைசி செக்யூரிட்டி பேட்சே வந்து இது தாண்டிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பிக்சல் 3a வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இதுக்கு மேலே நீங்கள் அப்டேட்லாம் பண்ணணும்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வேறு எதுவாது பீட்டா வெர்ஷன் அது இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் எதுவாக டெவலப்பர் இது உள்ள போய்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 வந்து நின்றனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஆண்ட்ராய்ட் 12 யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆனதுலேருந்தே கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ஆண்ட்ராய்ட் 13 வரப்போகுது. ஆனால் ஆண்ட்ராய்ட் 11லேருந்து 12 செம்ம பெரிய அப்கிரேட். ஆனால் 12லேருந்து 13 வந்து பெரிய அப்கிரேட் வந்து இருக்காது. மைனர் அப்கிரேட்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணால் மொத்த தீம் கலரே மாற்றுறது. ஏன்னா 11 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம் கலர்லாம் வந்து மாறவே மாறாது. அதுவும் இதில் வந்து நம்ம என்ன மாதிரி வால்பேப்பர் வைக்கிறோமோ அதுலேருந்து சூஸ் பண்ணி அதுக்கான கலரை வந்து சூஸ் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி அந்த கீபோர்டில் வந்து கூகுள் கீபோர்ட்ஸில் வந்து இங்கே வந்து நம்பர்ஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கிறது. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷனும் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் மேபி நீங்கள் ஆண்ட்ராய்ட் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன்லாம் வச்சுருந்தீங்க, அதுவும் அந்த ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஃபோன் கூகுள்லையோ இல்லை மோட்ரோலா இல்லை நோக்கியா இல்லை எம்ஐயோட ஏ சீரீஸில் அதிலெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா நீங்கள் இதுவே ஆண்ட்ராய்டில் வந்து வேறு ஏதாவது ஸ்கின் வச்ச மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அதெல்லாம் இருக்கும். அந்த ஃபீச்சர்லாம் இதில் வந்து சின்ன மைனட் ஃபீச்சர்ஸ் தான் ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஆட் ஆகிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஆண்ட்ராய்ட் 12 யூஸ் பண்ணுறோம், அந்த கூகுள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோன்றவங்களுக்குலாம் வேறு லெவல் ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி இந்த கேமரா ஆக்சஸ் பண்ணுறது, மைக் ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம ஏதாவது மைக்கை வந்து வேணான்னா மைக்கை வந்து பிளாக் பண்ணிக்கலாம், இல்லை கேமரா வேணான்னா கேமரா வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கேமரா ஆப்புக்குள்ளே போகிறேனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். யூஐ வந்து கேமரா யூஐ வந்து நீங்கள் கூகுள் கேமரா கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து கேமரா வந்து ஆனில் இருக்குது, அதனால் கேமரா வந்து மேலே வந்து ஐகான் காமிக்குது, பச்சை கலரில் கேமரா யூஸ் ஆகுது. நான் இப்போ கேமரா வந்து டிசேபிள் பண்ணிட்டேன், கேமராவே வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பட்டன் மூலமாகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேமரா வந்து ஆன் பண்ணோன்னே வந்துடுது. இதே மாதிரி தான் மைக்குக்கும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மோர் ஃபீச்சர்ஸில் வீடியோஸில் வந்து நம்மளால் என்னென்ன இதுலலாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் போயிட்டு அப்படியே ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஆடியோ அண்டு வீடியோ ரெண்டுமே, மைக் சிம்பிள் அப்புறமா வீடியோ சிம்பிள் ரெண்டுமே வந்து காமிக்குது. ரெண்டுமே வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒன்லி நீங்கள் கேமராவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த ஆப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஆப் ரன் ஆகுது உங்களுக்கு தெரியாமலே ரன் ஆகுதுன்னா கூட அந்த ஆப்லேயும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு திருப்பி கேமராவில் போய்ட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நில்லுங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி செல்ஃபி கேமராக்கெலாம் வரேன். போர்ட்ரேட் வந்து சூப்பராக விழுது. நான் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். நைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸும் வேறு லெவலில் தரமாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்படியே லைனாக வந்து வைக்கிறேன். நான் இந்த 3 மாதத்தில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஏன் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி டு திருமலா, கீழே திருப்பதியிலேருந்து மேலே திருப்பதிக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் லேப்ஸ் எடுத்துருப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோனில் தான் வந்து எடுத்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி, இது பக்ரீத் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், பக்ரீத் அன்னைக்குல ரம்ஜான் அன்னைக்கு வந்து ஒரு இது வந்து போட்டிருப்போம். அதில் இருக்க ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தான் எடுத்தது. இதுலேயே ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டிங்கன்னா 2x வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் தான் டெலிஃபோட்டோ லென்ஸே இல்லைனாலும் அது பக்காவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெனரோமா வச்சு நம்மளால் வைட் ஆங்கிள் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் 4K வந்து எடுக்கலாம். 4K
வந்து பார்த்தீங்கன்னா 60 எஃப்பிஎஸ்ல வந்து எடுக்க முடியாது, 30 எஃப்பிஎஸ்ல மட்டும் தான் எடுக்க முடியும். 1080p வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களால் 60 எஃப்பிஎஸ் 30 எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயும் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1080pல வந்து எடுக்க முடியும். ஆனால் நான் அந்த செல்ஃபியை பற்றி பேசியே ஆகிறேங்க, ஃபோட்டோஸ்லாம் போடும்போது வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே வாங்கலை, கேமராவில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்லோமோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க, பேக் கேமராவில் வேறு லெவல் தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸ்லோ மோஷன் பொறுத்த வரைக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எக்ஸ்போசர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. டைம் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எடுத்ததுலேயே வந்து நல்ல டைம் லேப்ஸ்லாம் வந்து நான் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க. இதில் ஷட்டர் லேகோ இல்லை ஃப்ரேம் லேகோ அந்த மாதிரி பெருசாக எதுவுமே வந்து தெரியல. இத்தனைக்கும் வந்து இதோடைய ப்ராசர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 670 தான். அதை வந்து கூகுள் இந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது வேறு லெவலில் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெனரோமா, அதுக்கடுத்து ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கடுத்து கூகுள் லென்ஸு, கூகுள் ஃபோனுன்றனால அந்த லென்ஸ் ஆப் இதுலேயே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து இதில் பக்காவாக இருக்குது. மெயினாக இப்போ நம்ம அப்படியே ஃபோட்டோஸ்குள்ளே வந்து போவோம். ஃபோட்டோஸ் வீடியோ சாம்பிள்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே கேமரா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி கேமராக்காக தான் மெயினாக வந்து செலவு பண்ணி ஃபோனே வந்து வாங்குகிறோம். இந்த ஒரு 10Kக்குள்ளே 8Kக்குள்ளே இந்த மாதிரி ஃபோனில் கூகுளுடைய பழைய ஃபோனில் அதுவும் ஸ்னாப்ட்ராகனுடைய 670 ப்ராசர்லேயே வந்து இந்த அளவுக்கு வருதுன்னா டென்சாரில் இப்போ வரக்கூடிய 6A வேறு லெவலில் இருக்கும் தான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோ எல்லாமே பேக் கேமராவில் எடுத்தது தான், வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் டே லைட்டில் லைட்டிங்லாம் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2xல எடுத்தால் கூட கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன், இந்த ஃபோட்டோலாம் வேறு லெவல் கிளாரிட்டி. அதே இந்த மாதிரி இது பூச்சிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 2xல எடுத்த ஃபோட்டோ, இதெல்லாம் நார்மலில் எடுத்தது. இந்த ஃபோட்டோ 2xல வந்து எடுத்தது. கிளாரிட்டி டீட்டெயில் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஈவன் நீங்கள் நைட்டில் எடுத்தீங்க, நைட் மோட்லாம் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. 12 மெகா பிக்சல் தான், அந்தளவுக்கு ப்ராசஸிங் பண்ணுது. இன்னும் நீங்கள் ஸ்டாரி இதுலாம் எடுக்கணும் அப்படின்னா ட்ரைபேட்லாம் வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக எடுக்க முடியும். இத்தனைக்கும் நம்ம சென்ட்ரல் இது வந்து காமிக்கிறோம் பாருங்களேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும், அந்த டைமில் வந்து எடுத்தது. இதெல்லாம் அந்த மாதிரி டைமிங்கில் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாலே ஒரு சில டைம்ஸில் வந்து எக்ஸ்போசர் நம்ம கை ஷேக் ஆனால் கூட நைட் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஓவராலாக வேறு லெவலில் இருக்குது பேக் கேமரா பொறுத்த வரைக்கும். வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துருங்க. வீடியோஸில் எடுத்தால் ஃபோன் சூடாகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூடாகுது. அதுவும் அந்த திருப்பதியிலேருந்து திருமலா இந்த ஸ்லோ டைம் லேப்ஸ் எடுத்தோம் பாருங்கள், கிட்டத்தட்ட 30 நிமிஷம் 35 நிமிஷம் எடுத்தேன் அந்த வீடியோ. அதுக்கு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் கேமரா வந்து ஹெவி இன்டென்ஸாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சூடாகும். சில டைம் கேமராவை ஷட் டவுன் பண்ணும், சில டைம் ஃபோனையே வந்து ஷட் டவுன் கூட பண்ணும். பேக் கேமரா தரும். ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டே லைட்டில் நைட்டில் எல்லாத்துக்குமே தரமாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஃபோக்கஸ் கூட வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு 2-2.5 மாதமாக பார்த்துட்ருக்க மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ்லேயும் சரி, இல்லை எல்லா வீடியோஸுமே சரி, ஃப்ரண்ட் கேமராவில் பேக் கேமராவில் எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எல்லாமே Pixel 3a இந்த ஃபோனை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி மைக் இல்லாமலே நல்லா இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து மைக் இல்லாமலே வந்து இந்த ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, கால் பேசுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி இருக்குது, டிஸ்பிளே நம்ம இன்னும் விவிடாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி 8 மெகா பிக்சல் கேமரா தான். அந்த கேமரா நல்லா எடுக்குது, சூப்பர். பேக் கேமரா அளவுக்கு தாறுமாறு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக எடுக்குது. ரொம்ப இருட்டெலாம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், அப்பப்போ நாய்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, டீட்டெயிலாக இருக்குது, அந்தளவுக்கு யூஸபுளாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கே தவிர ரொம்ப அல்டிமேட்டு பேக் கேமரா மாதிரி செல்ஃபி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இதே வந்து பிக்சல் ஃபோன்ஸில் நிறைய ஃபோன்ஸில் வந்து மேபி பிக்சல் 3ஏல இருந்துச்சு, 4ஏல ஓகேவாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய 6ஏலியாவது அட்லீஸ்ட் இந்த 8 எம்பியை தூக்கிட்டு ஒரு முன்னாடியே வந்து ஒரு 20 எம்பி அந்த மாதிரி மெகா பிக்சல் அதிகமாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் வந்து உள்ளே போகும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து நல்லாயிருக்கும். இவங்களோட சாஃப்ட்வேருக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இங்கே அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த டிஸ்பிளேவோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அமேசானு நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா L1 வைட் ஒன் L1 சர்டிஃபிகேட் இருக்கனால HD கண்டென்ட் வந்து நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஹாட்ஸ்டார்லேயும் உங்களால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் விவிடாக இருக்கனால ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 670 தான். ஒன் டே மாட்ரேட்டான யூஸுக்கு பேட்டரி நல்லா நிற்கும். இதில் வந்து 3000 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்சர்னாக இருக்கும். ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 2 தடவை, நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா 3 தடவை. நான் கேம்லாம் விளையாடுன்னு சொன்னீங்கன்னா கேமுக்குலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது, சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா 4K வீடியோ தான் எடுப்பேன் அப்படின்னீங்கனால இது வந்து செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃபோன் ஹீட் ஆகி சுவிச் ஆஃபே வந்து ஆகிடும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோ வந்து அவுட்டோரில் வந்து எடுக்கலாம்னு போனேன்னா இந்த ஃபோனை வந்து நான் செகண்டரி ஃபோனை வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் தான் வந்து எடுப்பேன். ஃப்ரெண்டு ஃபோன் கிட்டே யார்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் தான் எடுப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும் அந்த மாதிரி டைம்லாம். ஸ்பீக்கர் செட்டப்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மீடியா கன்செப்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே வரும்ன்றதுனா என்னென்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 4 hours 4.5 hours வரும். அதுதான் நல்லா வரும். ஏன்னா இதில் இருக்கிறதே 300 mAh தான். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை பிடி சார்ஜர்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. பிடி சார்ஜர் ஒரு வேளை இல்லைனா நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இல்லை நார்மல் சார்ஜரே போட்டுக்கோங்க. நார்மல் சார்ஜரில் போட்டிங்கன்னா என்ன 2 மணி நேரத்தில் வந்து ஃபுல் ஆகிடுதுங்க. 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் தான். ஏன்னா 3000 mAh தான். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் ட்ரைன் ஆகும். நீங்கள் நெட்டு லொக்கேஷனு அதுக்கடுத்து வந்து 4G சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே தான் இருக்கீங்க, ஓவர் ஹீட்டில் இருக்கீங்க, அதான் வெளியே தான் இருக்கீங்க, வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, 9 மணிக்கு போகிறீங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வரீங்கன்னா நீங்கள் 6 மணிக்குள்ளேயே அட்லீஸ்ட் நீங்கள் 2 தடவை வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ஹெவியாக இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மாட்ரேட்டாக நான் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன், ஃபோன் கால்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை அப்பப்போ வந்து நான் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோன் நல்ல ஃபோன். உங்களுக்கு யாருக்காவது செகண்டரி ஃபோனாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்கிட்ட ஏற்கனவே இன்னொரு ஒரு நல்ல ஃபோன் இருக்குப்பா, இல்லை நான் ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான். ஆனால் இதில் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எங்கே வாங்குனீங்கனாலும் சரி உங்களுக்கு கன்ஃபார்மாக வாரண்ட்டி கிடையாது. செல்லருடைய கேரண்டியோ வாரண்டியோ கூட இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி தருவாங்க. ஆட்டோமொபைல்ஸ்லேயும் இந்த ஃபோன்ஸ்க்கு வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை எதுவாவது ரிப்பேர்னால் நீங்கள் வந்து கொரியர் பண்ணுங்கள், இல்லை நேரில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி இந்த விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செல்லர்கிட்ட வந்து செல்லர் வாரண்ட்டி இருக்கா, இல்லை பாக்ஸ்லேயே வர வாரண்ட்டி வந்து இருக்கா, இல்லை செல்லர் வாரண்ட்டி வந்து எப்படி தராங்க, செல்லரோட சப்போர்ட் எப்படி இருக்குது இப்படின்றது எல்லாமே முன்னாடியே வந்து தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோன் எந்த கடையில் போயிட்டு நேரில் வாங்கினீங்கனாலும் சரி. அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறேன். பிக்சல் 3a உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக்சல் 6a ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியாவில் என்ன ரேட்டு என்ன ப்ரைஸ்க்கு வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் எடுத்த ஸ்லோ மோஷன்லாம் எனக்கு தாறுமாறாக பிடிச்சிருந்துச்சிங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு ஸ்லோ மோஷனாக நான் இப்போ அட்டாச்சும் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கடைசி கிளிப்பிங் செல்ஃபி கிளிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் 3ஓட செல்ஃபி கேமரால தான் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இண்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் வந்து எரியுது, இந்த சைடுல ஒரு சின்னதா ஒரு ரிங் லைட் வந்து எரியுது. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மைக் வந்து கனெக்ட் பண்ணல. எப்படி இருக்கு, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, அந்த இண்டோர்ல எப்படி இருக்கு, ரொம்ப வேர்த்து ஊத்திருக்குல, ஃபேன் போடாம ரொம்ப நேரம் இருந்ததுனால அப்படியே வேர்த்து ஊத்திருச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். நான் நந்து. Thank you.